இப்ராஹிம் சார் இங்க ரொம்ப அப்ரப்டா ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்கார். நாங்க நம்பினோம், பாஜகவை நம்பினோம், அண்ணாமலை கேட்டுக்கொண்டப்ப நாங்க ஈரோடு தொகுதியில போட்டியிடுறதுலேருந்தே விலகணும், இவ்வளவு தியாகங்களை பண்ணோம், ஆனா எங்களை கூட்டணிக்குள்ள சேர்க்கல, அதற்காக நாங்க எடப்பாடியை விமர்சிக்கிறோம் அப்படிங்கிறாரு. எனக்கு அது புரியல, உங்களால முடிஞ்சா விளக்குங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களை நாங்கள் மிகுந்த மரியாதையோடும் கண்ணியத்தோடும் மதிக்கின்றோம். எங்களுடைய கூட்டணியில் இருந்த பொழுதும் சரி, இன்றைக்கு கூட்டணிக்கு வெளியில் இருந்தாலும் அந்த கண்ணியத்திலும் அந்த மரியாதையிலும் எந்த குறைபாடும் இல்லை. அதே வேளையில அரசியலை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் சில முக்கியமானவர்களை கூட சந்திக்க முடியாத சூழல் வரும். இது மிகுந்த அரசியல் அனுபவம் பெற்ற ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன் என்ற விஷயத்துல இந்த பேச்சாளர் என்ன வேணும்னாலும் பேசிடலாம். ஆனா மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் அப்படி பேச மாட்டாங்க. நீங்க பேசும்போது நாங்க அமைதியா இருந்தோம், என்னுடைய கருத்தை பேச விடுங்க. 45 வருஷம் அதிமுக தொண்டன், நீங்க சும்மா பேச்சாளர் சொல்லிட்டு போயிடாதீங்க, கடந்து போக கூடாது. இப்ராஹிம், நீங்க நல்லா புரிஞ்சுருங்க. நாங்க உழைச்சவங்க, கிடையாது. ஆனா எங்களை ஒதுக்கும் போது குரல் எழுப்ப வேண்டிய கட்டாயம் வரும். ஏன்னா அவர் டீம்ல இணைஞ்சிருக்காரு. நீங்க பேசும் பொழுது ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசி முடிச்சிடுறேன், பிறகு உங்க கருத்தை சொல்லுங்க. கொஞ்சம் அமைதி காத்துக்குங்க. அதாவது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இவர் சொன்ன மாதிரி பாரதூரமான எந்த கருத்தையுமே சொல்லல. சமீபத்தில் மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களை பார்த்து விட்டு வந்த பிறகு கூட நாங்கள் இது சம்பந்தமாக பேசிவிட்டு முடிவை சொல்கிறோம் சொன்னாரே தவிர, இந்த மாதிரி எங்களை பிரதமர் பார்க்கல, அதே மாதிரி இது போன்று எங்களை பிரதமர் மரியாதை கொடுக்கல அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவர் பேசவே கிடையாது. ஆனா இதுல திட்டமிட்டு ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கும் மரியாதைக்குரிய ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது, ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி பாஜக தான் ஓபிஎஸ் அவர்களை பெரிய அளவுக்கு மதிக்காமல் போய்விட்டது என்கிற இந்த பிம்பம் திமுகவின் குரலாக நான் பார்க்கிறேனே ஒரு விஷயம் மன்னிக்கணும் இடைமறிக்கிறதுக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க தெளிவுபடுத்துங்க. இன்னமும் அவர் கூட்டணிக்குள்ள வர தயாரா இருந்தார்னா வரவேற்க பாஜக தயாராக இருக்கிறதா, இல்ல ஓபிஎஸ் நான் வரமாட்டேங்கிறாரா? மரியாதைக்குரிய ஐயா ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், மரியாதைக்குரிய ஐயா டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய ஐயா அன்புமணி அவர்களா இருக்கட்டும், இன்னும் இந்த கட்சியில் யாரெல்லாம் வெவ்வேறு கட்சிகள்ல இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் தேசிய ஜனநாயக கூட்டணி அன்புடன் அழைக்கிறது. ஏனென்றால் திமுக என்கிற நாசகர சக்தியை வீழ்த்த வேண்டும் என்றால் மிக பெரிய பலத்தோடு நாம் அதை வேறறுக்க வேண்டும். இன்றைய தேதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்தாலே 160 தொகுதிகளுக்கு மேல் வெல்லும் அப்படின்னு தேர்தல் கணிப்பாளர்கள் சொன்ன புள்ளி விவரங்கள் இன்றைக்கு எல்லா ஊடகங்களிலும் வந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில திமுக போட்டியிடக்கூடிய எல்லா இடங்களிலும் டெபாசிட் இழக்க வேண்டும் என்றால் இன்னும் கூட்டணி பலப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை கட்டமைத்திருக்கிறோம். அதுல தமிழகத்தில் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தலைமையில இந்த கூட்டணி இயங்கும்னு வெளிப்படையாக அறிவிச்சாச்சு. அப்ப ஒரு தீய சக்தியா இருக்கிற திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து போராடி கொண்டிருக்கும் பொழுது இங்க உள்ளுக்குள்ளாரையே போராடக்கூடிய சூழல் வராது. இல்ல நீங்க திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கறதா இல்ல ஒரு காமனான உங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அஜெண்டா. ஆனா அதுக்குள்ள அந்த கொடைக்குள்ள ஓபிஎஸ்ஐ கொண்டு வருவோம்னு நீங்க ஒரு நம்பிக்கை அவருக்கு கொடுத்தீங்க, அதனால காத்திருந்தோம். இன்னைக்கு கடைசி நேரத்துல கவுத்து விட்டதுங்கிறது நம்பிக்கை துரோகம்ன்றார் அவர். தேர்தல் அரசியல் வரலாற்றை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு கூட்டணி மாறி இருக்கிறது. அதே போன்று முதல் நாள்ல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு ஐயா வைகோ பேசிவிட்டு முதல் நாள் இரவு, இரண்டாவது நாள் காலையில போய் முற்றிலுமாக அதை எதிர்த்து வேறு ஒரு கூட்டணியில சேர்ந்தார். இதை பார்த்தோம். ஒரு இரவுக்குள்ளெல்லாம் மாற்றம் நடக்கக்கூடிய அரசியலை தமிழக வரலாற்றில் நாம பார்த்திருக்கிறோம். தேர்தல் தேதி இருக்கிறது. பொங்கலுக்கு பிறகு
எல்லோரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவார்கள், அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இதே நான் உங்களுடைய முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நான் மறுபடியும் வரேன் இப்ராஹிம் சார். நான் வரேன் மறுபடியும் சின்ன கருத்தை மட்டும் சொல்றேன். ஒரு சின்ன கருத்தை சொல்லிக்கிறேன். நான் ரெண்டு பேரும் சொன்னாரு, தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட மாறுன்னு சொல்றாருல, உண்மைதான். அதிமுக வந்து அதிமுக யாரையும் தேடி போகாது. நான் முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு கருத்தை பதிய வச்சுக்கிறேன். அதாவது மரியாதைக்குரிய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சம்பந்தமாக எங்களுடைய கருத்து என்பது மிக தெளிவானது. ஆனா இப்படி கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்வது திமுக. ஏன்னா அவர்கள் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய கூட்டணிக்குள்ள இருக்கிற குழப்பத்தை மறைப்பதற்கு எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள், குறிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை பெற்றுக் கொண்டு வரும் பொழுது அதை எப்படியாவது சிதைக்கணும் என்பதற்காக பொய்யாக இவர்களுக்கு 6 தொகுதி, இவர்களுக்கு 4 தொகுதி, அவர்களுக்கு 3 தொகுதி என்று ஊடகங்கள்ல செய்தியை வெளியிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையக்கூடிய அந்த கட்சிகளுக்கு எல்லாம் ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் அப்படின்னு திமுக நினைக்கிறது. இது இப்பதான் திமுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் இவர்கள் நிறைய பொய்ய சொல்லுவாங்க. எங்களுடைய கூட்டணிக்குள்ள பல பகை இருக்கிறது, அவர் இப்படி சொல்லிவிட்டார், ஓபிஎஸ் இப்படி சொல்லிவிட்டார், கடந்த காலத்துல தினகரன் ஐயா என்ன சொன்னாரு, இப்ப என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் பதறக்கூடிய வேலையை திமுக பார்க்கிறது. தோல்வி பயம் திமுக முகத்தில் தெளிவாக தெரிகிறது. அதனால இது மாதிரியான பொய்யான விமர்சனங்களை இன்னும் திமுக நிறைய பரப்பும். அதற்கு மக்கள் பலியாகிவிடக் கூடாது. தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக இருக்கிறது. தமிழகத்தின் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம். அதுல மரியாதைக்குரிய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் அரவணைக்க பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. சரி, ஓகே. இப்ராஹிம் சார், என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சி அதிமுக. அந்த கட்சியோட தலைவர் அதில் இருக்கக்கூடிய கூட்டணிகளை செதறடிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியால் தான் நாங்கள் உள்ளே வர முடியல, தேமுதிகவும் கூட உள்ளே வராமல் இருந்தால் அதுக்கு காரணமும் எடப்பாடி பழனிசாமியாக தான் இருப்பாருன்றார். என்ன சார், உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் மேலே இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வைக்கிறார்? இந்த விவாதத்தின் அடிப்படை தலைப்பே திமுக சதி செய்கிறதா, தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெறுவதற்கு எதிராக திமுக வேலை செய்கிறதா என்பதுதான் தலைப்பு. அடிப்படையில பாத்தீங்கன்னா திமுகவிற்கு எதிராகத்தான் ஐயா ஓபிஎஸும் களமாடுகிறார். திமுகவிற்கு எதிராகத்தான் தேசிய ஜனநாயக முன்னேற்றமும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் களமாடுகிறது. ஆனா இவருடைய பேச்சுக்கள் எப்படி போகுதுன்னா, திமுக இன்னைக்கு என்ன மோசமான செயல்பாடு செஞ்சிருக்கோ அதை கொஞ்சம் கூட விமர்சிக்கிறதுக்கு என்ன விடவே மாட்டேங்கிறாரு. அதுதான் கவலை அளிக்குது. நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற நாள்ல திமுக அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க தேர்தல்ல, எண் 311 சம ஊதியம் சம வேலைக்கு நாங்கள் தருவோம் சொன்னாங்க. இன்றைக்கு தமிழகம் முழுக்க திமுக கொடுத்த அந்த 311வது வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். போராடியவர்களை கைது செஞ்சு வைக்கிறாங்க. நாளை அவர்கள் சென்னைக்கு வரணும்னு நினைச்சா இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் காவல்துறை அவர்கள் வீடுகள் தோறும் போய் அவர்களை கைது செய்து கொடுமைப்படுத்துது. எதுக்காக திமுக கொடுமைப்படுத்துது? அவர்கள் சொன்ன வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றல அப்படின்னு ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கு போராடுவதை மிக கொடுமையாக திமுக அவர்களை தண்டிக் கொண்டு இருக்கிறது. 2வது, செவிலியர்கள், இந்த உயிரை காத்த செவிலியர்கள், குறிப்பா கொரோனா காலகட்டத்துல அவர்கள் பாடுபட்டதற்கு நாங்க வந்தா பணி நிரந்தரம் செஞ்சு தருவோம்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு. அதை செஞ்சு தரல, செவிலியர்கள் போராடுறாங்க, அவர்களை கைது செய்கிறது. தூய்மை பணியாளர்கள், அவர்கள் பாவங்க, அன்னாடம் காட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களை கூட பணி நிரந்தரம் செய்யாம பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு அவர்கள் ஜனநாயக அடிப்படையில் போராடினால் கூட பெண்கள் கூட பார்க்காம தரதரன்னு இழுத்துட்டு போய் ஒவ்வொரு நாளும் வண்டியில ஏற்றி கைது செய்கிறார்கள். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிடுறேன் சார். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்றேன் இப்ராஹிம் சார். நான் முடிச்சுக்கிறேன். ஏங்க நான் முடிச்சுக்கிறேன். இல்ல அதுதான் என்னன்னா, இல்ல நீங்க வாக்குறுதி கனிமொழி தலைமையில தேர்தல் வாக்குறுதிகளுக்கான ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அதை உங்களுக்கு பதிவு பண்றேன், வேற ஒண்ணும் இல்ல, நீங்க பேசுங்க. அது ஒரு நாடக கம்பெனிங்க. நாடக கம்பெனி 5 வருஷத்துக்கு ஒரு முறை மரியாதைக்குரிய திருமதி கனிமொழி அவர்களுடைய தலைமையில ஐயா ஸ்டாலின் வைப்பாரு. ஆனா கடந்த காலத்துல என்ன சொன்னாங்களோ அதே தான் திருப்பி பொய் சொல்ல போறாங்க. இவருடைய உருட்டுக்கடை அல்வா இனிமே விலை போகாதுங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் புதுசா ஒண்ணு செய்யுங்கன்னு போராடல. 5 வருஷமா ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் சொன்ன வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில சொன்னதை ஏன் செய்யல அப்படின்னு போராடனா அவர்களை கைது செய்றீங்க. 1. 2வது கேட்கிறேன், தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள இவர்கள் வருவார்களா, அவர்கள் வரமாட்டார்களா, இது பலமாக இருக்குமா, இத்தனை தொகுதி தருவார்களா, இத்தனை வியாக்கியானத்துக்கு சமூக ஊடகங்கள்ல இருந்து திமுகவுடைய அத்தனை ஊடகங்களும் ஒரு மாதிரியாக பேசிக்கொண்டு ஒரு கட்டமைப்பை செய்கிறீர்களே. இன்றைக்கு
நீங்க திருச்சி எடுத்துங்க, திமுகக்குள்ளேயே KN நேரு அவர்களுக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் 1008 பிரச்சனை இருக்கு, உள்ளார கோஷ்டி மோதல் இருக்கு. இதை பேசுறாங்களா இன்னைக்காச்சும்? அதே மாதிரி நீங்க வேலூர் பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா துரைமுருகன் அவர்களுக்கும் காந்திக்கும் 1008 கோஷ்டி மோதல் பிரச்சனை இருக்கிறது. அதை யாராவது பேசுறாங்களா? உள்ளுக்குள்ளேயே இருக்கிற ஊழல், எம்எல்ஏக்கள் திமுக உள்ளவர்கள் சொல்றாங்க 10 ரூபாய் சம்பாதிக்க முடியல, ஒட்டுமொத்தமா ஒரு குடும்பத்திற்கே வருமானம் போய் கொண்டிருக்கிறதுன்னு. அப்ப அவர்களே வெறுத்து போய் கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் மேயராக இருக்கக்கூடியவர்கள் முன்னு கைது செய்யப்படுகிறார்கள் அல்லது அவர்கள் ராஜினாமா நிலைமைக்கு போறாங்க. எதுக்காக போறாங்க? அத்தனையும் ஊழல் நடக்குது, மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிச்சு தின்று கொண்டு இருக்கிறார்கள். இதை பத்தி இன்னைக்கு ஊடகங்கள் பேசுறதா? அதே போன்று திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் அவர்களும் கடுமையாக திமுகவை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி ஏதாவது ஊடகங்கள் பேசுகிறதா? அதை பேசல. அதே மாதிரி காங்கிரஸ் இன்னைக்கு திமுக இருக்கணும்னு சொல்ற அதே நேரத்துல நடிகர் விஜய் அவர்களோட கூட்டணி பேசுவதும் காங்கிரசுடைய மேலிட பொறுப்பாளர் நேரடியாக விஜயை போய் சந்திப்பதும் ஊடகங்கள்ல வருது. அதை ஒரு விவாதமா பேசுறாங்களா? இல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக இருக்கக்கூடிய நேரத்தில், இனிமேல் வரக்கூடியவர்களும் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் திமுகவுடைய அச்சம் இருக்கிறதே இல்லாம போயிருமோ, திமுக கூட்டணி சிதைந்து போய்விடுமோ என்ற பயத்துல தான் இவர்கள் பேசுகிறார்கள். திமுக கூட்டணி சிதைந்துதான் போகும். ஏனென்றால் அவர்களுக்கு சித்தாந்த உரிமையும் கிடையாது, கொள்கையும் கிடையாது, 5 வருஷத்துல என்ன செஞ்சோன்னு சொல்ற சாதனைகளும் கிடையாது. அவர்கள் பேசுவதெல்லாம் RSS பற்றி பேசுவார்கள், ஆளுநரை பற்றி பேசுவார்கள், சிறுபான்மைக்கு அச்சுறுத்தல் என்று பேசுவார்களே தவிர, இதே பங்களாதேஷில் இருக்கிற சிறுபான்மை மக்களாக இருக்கிற இந்துக்கள் 2 பேர் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதை பத்தி ஐயா ஸ்டாலின் பேசுறாரா? சிறுபான்மை காவலர் என்றால் அப்ப சிறுபான்மையா இருக்கிற இங்க உள்ளவங்களை சிந்திப்பாரு. பங்களாதேஷ்ல அப்பாவி இந்துக்கள் கொல்லப்பட்டு அதை பத்தி பேச மாட்டாரா? தொடர்ந்து விவாதிக்கலாம் இப்ராஹிம் சார். மடைமாற்றுவதற்கு தான் திமுக திட்டமிட்டு வேறு. சரி, ஓகே, நிச்சயமாக நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம் இப்ராஹிம் சார். நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன். நிச்சயமா நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன் சார். இப்ராஹிம் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை கொஞ்சம் சுருக்கமா பதிவு பண்ணிக்க. ஆட்சியின் தோல்வியை திமுக மறைப்பதற்கு தொடர்ந்து பல்வேறு பொய்யையும் புரட்டுக்களையும் பாஜகவின் மீதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் வீசிக்கொண்டே இருக்கிறதே தவிர அவர்கள் செய்த சாதனையை பத்தி பேசல. நான் 2 விஷயம் சொல்றேங்க. திமுக பெரிய சாதனையா சொல்றது மகளிர் உரிமை தொகை, அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய்ன்னு சொன்னாங்களே. இன்றைக்கு தகுதியற்றவர்களாக 1 கோடி பெண்களை ஏன் தூக்கி எறிந்தீர்கள் கேள்விக்கு இன்னைக்கும் பதில் இல்ல. இப்ப திடீர்னு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஞானோதயம் பிறந்து 15 லட்சம் பேருக்கு திரும்பி நாங்க கொடுக்கிறோம்னா இந்த 15 லட்சம் பேருக்கு எப்படி தகுதி வந்துச்சு? எந்த அடிப்படையில் நீங்கள் தகுதியை கொடுத்தீங்க என்பது புரியாத புதிரா இருக்கு. அதே மாதிரி பேருந்தை நாங்க இலவசம் சொன்னீங்க, ஆனா அந்த பேருந்தில் ஏறக்கூடியவர்களை முறையான இடத்துல இறக்குவதில்லை, முறையான இடத்துல ஏற்றுவதில்லை, ஓசி பேருந்து என்று சொல்லி மக்கள் வரி பணத்தில் கொடுக்கறத அமைச்சர்கள் எல்லாம் பெண்களை இழிவுபடுத்துவதும், கொடுக்கிற 1000 ரூபாய்க்கு லிப்டிக் வாங்கி பூசிங்கன்னு சொல்லி துரைமுருகனுடைய மகன் MP அவர் கதிரானந்த் பேசுறதும், இதெல்லாம் என்னன்னா ஏதோ உங்க பாக்கெட்ல இருந்து நீங்க உதவி செய்யற மாதிரியும் மக்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்துற வேலையை திமுகவுடைய அமைச்சர்கள் இருந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் செய்யறாங்களே தவிர நீங்கள் உதவி செய்யல, மக்கள் உங்கள்கிட்ட பிச்சை கேட்கல. உங்கள் கடமையை நீங்கள் செய்ய வேண்டுமே தவிர கடமையை செய்வதையே நீங்கள் எதிர மக்களுக்கு இலவசமாக உதவி செய்கிறீர்கள் என்ற போக்கில் செய்தால் அதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. 1000 ரூபாயை நீங்கள் சாராயம் வித்த காசுல வாங்கி கொடுக்கறீங்க. உங்களுடைய 1000 ரூபாய் என்பது அது மக்களுக்கு நலன் பயக்கல, சாராய வியாபாரத்திற்கு உதவுவது என்பதுதான் நிதர்சன உண்மை. சரி, ஓகே. இதை நான் மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைக்கூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G2 Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs%. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call